சற்று முன் ஒரு குரல் கேட்டது உண்மை. அவன் சரியாகத்தான் பேசினான் தலைவா. என்கிட்ட வேலை பார்க்குற ஆட்கள் இருக்காங்களா சார், அவனுங்க பேசுறானுங்க சார். அவனை கொலை செய்யட்டுமா, அவனை அடித்து கை கால்களை முறிக்கட்டுமா, இப்படிலாம் பேசுறானுங்க சார். சார் இந்த பாருங்க சார், நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன் சார் இந்த மாதிரி. சார் பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல சார், போட்டு தள்ளிடலாம் சார். அவனை நிம்மதியா தூங்குறான். கன் பாயிண்ட்ல கடத்திருக்கோம், ஆனா உயிர் மேல பயம் இல்லாம எப்படி தூங்குறான் இவன்? தமிழுக்கு பயம் இல்லை தோழா. கேட்டது அவங்குறலா இல்ல பிரம்மையா? டேய் டேய், இப்ப பேசலானா இவன்? சற்று முன் ஒரு குரல் கேட்டது உண்மை. டேய், திருவிளையாடல் வசனமாடா பேசுற, ஒழுங்கா பேசுறா. அவன் சரியாகத்தான் பேசினான் தலைவா. டேய், என்ன கிண்டல் பண்றியாடா கொண்டல்? நம் மொழியை சரியாக உச்சரித்தால் அதுவே கிண்டலாகி விடுகிறது. மொழி அல்ல தோழரே, மொழி. அந்த ழீயில் சிறப்பு ழகரத்தை போட்டு உச்சரிக்க வேண்டும். தமிழுக்கு ழ அழகு. இன்னும் தூங்கலையா நீ? போராட்டக்காரர்கள் உறக்கத்திலும் விழித்துக் கொண்டுதான் இருப்போம். தோழர் தோழர், என்ன ரொம்ப படுத்தாதீங்க தோழர். தயவு செஞ்சு அந்த ஆதாரங்களுக்கு எடுத்த சொல்லிருங்க தோழர். தில்லா, நான் சொல்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன். நீங்கள்தான் கேட்பதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தில்லா, நீ நமது ஒப்பந்தத்தை மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன். நீ முறைப்படி தமிழ் பேசினால்தான் எந்தவித சிரமமும் இல்லாமல் உனது காரியம் நிறைவேறும். இல்லை என்றால் உனக்கு கிடைக்கப் போவது வெறும் சுழியன். வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இன்றைய தமிழ் வகுப்பிற்கு நாம் செல்லலாமா? மண்ணாங்கட்டி ஒரு மண்ணாங்கட்டி வேணாண்டா தில்லா. சுந்தர தெலுங்கினை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை சரியாக உச்சரித்து பேசும்போது தமிழை தாய்மொழியாக கொண்ட நீ மட்டும் ஏன் தமிழை சரியாக உச்சரித்து பேச முடியவில்லை? டேய், இனிமேல் எவனாவது என் முன்னாடி தமிழ் பேசுனீங்க கொண்டு விடுவான்டா. மிரட்ட வேண்டாம் தில்லா, மிரட்ட வேண்டாம். என் போன்ற சிலரின் தாக்கம் இருக்கும் வரை சிலர் தமிழ் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதற்கு பிறகு யாரும் தமிழை பேசப் போவதில்லை. மெல்ல தமிழ் இனி சாகும். டேய் டேய், தமிழை பத்தி கவலைப்படாடா, உன்னை பத்தி கவலைப்படா. உழைச்சுக்கிடுவாடா. தமிழை அல்லதில்லா, தமிழை ழா. வாய மூடுறான். டேய், இனிமேல் எவனாவது தமிழ பேசுனீங்க கொண்டு விடுவோம் பாத்துக்கோ. டேய், நான் பேசுவேன்டா தமிழ். யாரு தச்ச சட்டை இது? தாத்தா தஞ்ச சட்டை. தாத்தா தஞ்ச அல்ல, தாத்தா தைத்த சட்டை. வாய மூடுறா, வந்து வச்சுக்கிறோம். நீடா பாக்குற ராஸ்கல்ஸ். தமிழை சரியாக உச்சரித்து பேசு என்று சொன்னால் தாண்டவமாடி கொண்டிருக்கிறான். ஹலோ சார், உடனே நீ ஒரு முடிவு எடுக்கணும் சார். என்னால அவன் இம்சையை தாங்க முடியல சார். தமிழ் பேசியே கொள்றான் சார். சார், என்கிட்ட வேலை பார்க்குற ஆட்கள் இருக்காங்களா சார், அவனுங்க பேசுறானுங்க சார். அவனை கொலை செய்யட்டுமா, அவனை அடித்து கை கால்களை முறிக்கட்டுமா, இப்படிலாம் பேசுறானுங்க சார். சார் இந்த பாருங்க சார், நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன் சார் இந்த மாதிரி. சார் பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல சார், போட்டு தள்ளிடலாம் சார் அவனை. அவசரப்படாததில்லா. இங்க ரேகாவை சிபிஐ விசாரணைக்கு நாளைக்கு எடுக்கிறாங்க. முதல்ல அவ கதையை முடிக்கணும். சார், ரேகாவை ஏன் சார் கொல்லணும்? அவளுக்கு என்ன பத்தி முழுசா தெரியாது. அவளுக்கு அறக்குறையா தெரிஞ்சதெல்லாம் சிபிஐல உளறி வச்சுட்டா பிரச்சனை ஆயிடும். அதுக்காக சார் போட்டு தள்ளுறது தான் ஒரே